இவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் முருகர்கிட்டையே வேண்டிக்கிறேங்க. உங்களுக்காக நான் நேற்றுக்கு என்னால் வழிபாடு பண்ண முடியலைங்க. நான் காலையில் பண்ண முடியல, சரி சாயந்தரம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நாளைக்கு காலையில் 9:45 வரைக்கும் டைம் இருக்குதுல்ல அப்படின்ட்டு அப்புறம் இன்றைக்கி தாங்க நான் பூஜை பண்ணினேன். இன்றைக்கி வேலுக்கும் முருகருக்கும் அபிஷேகமெல்லாம் நான் பண்ணிவிட்டு ஒரு 5-6 அபிஷேகம் பண்ணேன். பால் அபிஷேகம், திருநூறு அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அப்புறம் அந்த பன்னீர் அபிஷேகம், அப்புறம் அந்த காசி தீர்த்த அபிஷேகம், ஒரு 5-6 அபிஷேகம் பண்ணினேங்க. பண்ணிவிட்டு முருகருக்கு நான் அந்த பாருங்கள் வேலில் சந்தன காப்பு வச்சு வழிபாடு பண்ணினா ரொம்ப நல்லது. முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பார் அப்படின்னு நான் எனக்கு கேள்விப்பட்டாங்க. நான் ஒரு சேனலில் சொன்னாங்க, நான் பார்த்தேன். அந்த மாதிரி சந்தன காப்பு பண்ணி அர்ச்சனை பண்ணேங்க. அர்ச்சனை பண்ணும்போது நான் படித்த பதிகம் பார்த்தீங்கன்னா வேல்மாறல் தான் நான் படித்தேங்க. வேல்மாறல் நான் தொடர்ந்து படிச்சிட்ருக்கிறேன். ஒரு 50 நாளைக்கு மேலேயே இருக்கும் நான் படிச்சிட்ருக்குறேங்க. அது படித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை பற்றி விளக்கமாக என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேங்க. ஆனால் நான் இப்போ தொடர்ந்து ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜையிலையும் சரி, மற்ற நேரமும் சரி, முருகருக்கு வேல்மாறல் தான் படிச்சிட்ருக்குறேங்க. நான் நல்லபடியாக பூஜை முடிச்சிட்டேங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குது. பாலில் கொஞ்சம் பாலில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அப்புறம் தீர்த்தம் வச்சுருக்கிறேன். நெய் விளக்கு ஒன்று ஏற்றிருக்கிறேங்க. தேங்காயில் உடைச்சி மனசு திருப்தியாக வேல் வச்சோம்னா வேல் வைக்கும்போது எலுமிச்சம்பழம் கூடவே வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க தேசமங்கி கசியமாக. அதனால் அங்கே வைக்கிற இடமில்லாதனால தட்டத்தில் வச்சுருக்கிறேன். அப்புறம் எப்பவும் போல் ட்ரை ஃப்ரூட்ஸு, வெத்தலை பாக்கு, செவ்வாழை வச்சுருக்கிறேன். செவ்வாழை வைக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி பண்ணி பூஜை பண்ணி முடித்தேங்க. அர்ச்சனை பண்ணியிருக்கிறேங்க. பூக்களால் அர்ச்சனை பண்ணினேன், மலர்களால் அர்ச்சனை. வேல்மாறல் படிச்சுட்டே ஒவ்வொரு மொத்தம் 64 இது வரும். அதில் ஒவ்வொரு பாட்டும் முடிக்கும்போது அர்ச்சனை பண்ணேன், பூக்களால் அர்ச்சனை பண்ணினேங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்க. குலதெய்வத்துக்குமே நான் வழிபாடு பண்ணிட்டேன். குலதெய்வத்துக்குமே நான் வழிபாடு பண்ணிட்டேன். இன்றைக்கி பௌர்ணமி, அதனால் ரொம்ப திருப்தி, மனசுக்கு ரொம்ப 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 திருப்தியாக இருந்ததுங்க. குத்து விளக்கு ஏற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை என்ன ஏதாவது கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னீங்கனாலும் சொல்லுங்கள். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி கும்பிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சரிங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். என்னோடய சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேங்க.